பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய விலகாத மகிமை உள்ள கரம் மேல இருந்து நம்மை நடத்தட்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்க கூட பேச போறார். இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பாருங்களேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இந்த வார்த்தை என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. நான் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஒரு தாய்க்கு 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை வித்தியாசம் காட்டுவார்கள் நிச்சயமாக. ஒரு தகப்பன் சொத்தை பிரிக்கும் பொழுது கூட தன் ஒரு பிள்ளைக்கும் ஒரு பட்சபாதம் பார்க்கிற தகப்பன் உண்டு. வேலை ஸ்தலத்தில் ஒரு மேலதிகாரி பட்சபாதம் பார்த்து அவர்கள் கீழே நடத்துகிறது உண்டு. ஒருவனுக்கு அதிகமாகவும் ஒருவனுக்கு குறைவாகவும் கொடுப்பது உண்டு. ஒருவனை உயர்த்தியும் ஒருவனை தாழ்த்தியும் பேசுவதும் உண்டு. ஊழியத்துல கூட எல்லா இடத்திலும் இந்த பட்சபாதம் உள்ள காரியங்கள் காணப்படும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. எந்த மனுஷனையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய, ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கக்கூடிய, ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய தேவன். அவர் சிந்தின ரத்தம் எனக்காகவும் சரி, உங்களுக்காகவும் சரி. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஏன் ஒரு மனிதனுக்கு அவன் அது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஒரு மனிதன் குறைவுள்ளவா நிற்கிறான்னா, அதுக்கு அவர் காரணம் இல்லை. பெற்றுக்கொள்ளுகிற நம்முடைய பாத்திரம் சரியில்லாததுனாலே நம்மால் அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆனால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், மனிதரிடத்துல பட்சபாதம் இல்லாதவர், ஒவ்வொருவனையும் சமமாய் நேசிக்கக்கூடியவர், சமமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவர், சமமாய் நிரப்பக்கூடியவர். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் அந்த தகுதி இழந்து போகும்பொழுது, அதை பெற்றுக்கொள்வதற்கான பிரயாசத்தலை குறைபட்டு போகும்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறது குறைவாய் இருக்கும். ஆனால் உண்மையாய் நிற்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், பொறுமையா இருக்கிறவர்கள், சகித்துக் கொள்ளுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். என் அன்பு சகோதரனே, பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். பெற்ற தாயிடத்துல பட்சபாதம் உண்டு, பெற்ற பிள்ளையிடத்துல பட்சபாதம் உண்டு, நண்பர்களிடத்துல உண்டு, உறவுகளிடத்துல உண்டு, எல்லாரிடத்திலும் உண்டு. ஆனா உலகத்திலேயே பட்சபாதம் பார்க்காத ஒரே தகப்பன் நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத எங்களை நேசிக்கிற தேவன், இந்த வேளையிலே கூட எங்களை ஆசீர்வதி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாமல் நன்மைகளை செய்து வரவேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.